21 வருஷத்துக்கு முன்னாடி நாம தமிழ்நாட்டையே கலங்க வச்ச ஒரு நிகழ்வுனா சுனாமின்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கும் சுனாமி அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் வந்துட்டு போகும். அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு அதை நியூஸ்ல பார்த்துட்டு நம்ம பட்ட வேதனைகள்லாம் ரொம்ப அதிகம். 14 கண்ட்ரில இந்த சுனாமியோட இம்பாக்ட் இருந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா இந்தியா, அதுல தமிழ்நாடு ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. 8000 பேர் இந்த தமிழ்நாட்டில இருந்து இறந்திருக்காங்க. கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, சென்னை இந்த மாதிரி 4 இடத்துல ரொம்ப டீப்பா அடி வாங்குறாங்க. நிறைய பேர் இந்த சுனாமி அலையில சிக்கப்பட்டு தூக்கி வேற இடத்துக்கு வீசப்பட்டு அவங்களோட சொந்தங்களை இழந்து இன்னைக்குதான் கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இன்னமும் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அந்த டிராமா அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். 30 அடியில அலை, நிறைய ஊருக்குள்ள தண்ணி வந்ததா இருக்கட்டும், மீனவர்கள்ல அவ்வளவு கஷ்டப்பட்டதா இருக்கட்டும், திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்கினதா இருக்கட்டும், கன்னியாகுமரியில அந்த திருவள்ளுவர் சில ஹைட்டுக்கு போன அலையா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம லைஃப்ல கண்டிப்பா மறக்கவே மறக்காது. இப்படிப்பட்ட கோர சம்பவத்துல தன்னுடைய வாழ்க்கை இழந்த மக்களுக்கான இரங்கல் தான் இந்த வீடியோ.